ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது சுக்கிர பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி 2ஆம் அதிபதி 7க்கு அதிபதி சுக்கிர பகவான், அதாவது கலஸ்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனோட பெயர்ச்சியை தாங்க பார்க்க போறோம். சுக்கிர பகவான் இந்த மாதம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவரு கடக வீட்டுல இருந்து, அதாவது உச்சம் பெற்ற குருவோடு இருந்த நிலைமையிலிருந்து அவரோட அடுத்த வீடான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. ஜூலை 5ஆம் தேதி கேது பகவானோட சேர்ற சுக்கிரன் சிறப்பான யோகத்தை கொடுக்க போறாருங்க. ஏன்னா சில பேர் நிறைய பேர் யோசிப்பீங்க, என்னடா கேதுவோட சுக்கிரன் போறாரு அப்படின்னும் போது, அவர் கேதுன்றது நவகிரகங்கள்ல சம்பந்தம் இல்லாம ரிவர்ஸ்ல போற கிரகம் ராகுவும் கேதுவும். இப்போ சுக்கிரன் இவரோட சேரும் போது சில ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட சவகாசம், தேவையில்லாத ஒரு தொடர்புகள் வர்றது, சில வில்லங்கங்களை ஏற்படுத்துகின்ற அமைப்புகள்லாம் என்ற மாதிரி யோசிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா ராகு கேதுக்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா, நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்னா அவங்க பண்ற பலன் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, ராகு கேதுக்கள் இருக்கிற இடம், அவங்களோட வீடு, அவங்களோட வீட்டு அதிபதி யார் வீட்டுல இருக்காங்க, அவங்களோட நிலைமைத்தன்மை யார் யார் எப்படின்னு பார்த்துட்டு அவங்க கூட சேர்ற கிரகத்தோட பலனை தான் நம்ம எப்பவுமே எடுக்கணும். சோ அதன் அடிப்படையில் சுக்கிர பகவான் காதல் காரகன், அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது கலை, அழகு, நடனம், ரொம்ப பிரம்மாண்டம், எல்லாத்திலுமே ஒரு ஆடம்பரம், அனைத்து சுக போகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடமான சிம்ம ராசியில், அதாவது சூரியனோட வீட்டுல கேதுவோடு இணையும் இந்த காலகட்டம் சிறப்பு மிக்க காலகட்டமாக இருக்க போதுங்க. காதல், திருமணம், ஆசை, பணம் என புகழ், முக்கியமா இந்த மீடியா துறையில இருக்கிறவங்க, யூடியூப் துறையில இருக்கிறவங்க, சினிமா துறையில இருக்கிறவங்க, கலைத்துறையில இருக்கிறவங்க, அதாவது சோசியல் மீடியா, அது மட்டும் இல்லாமல் வெகுஜன தொடர்புன்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட காரகத்துவம் சொல்லக்கூடிய வெகுஜன தொடர்பு சமுதாயம், அவங்களுக்கு பிரபலமா ஆகக்கூடிய இடமாக இருக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக சனியோட வீட்டை தான் பார்க்க போறாரு, சனீஸ்வரன் வீட்டை தான் பார்க்க போறாரு. அதாவது அது கும்ப ராசியை பார்க்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் கும்ப ராசியில ராகு பகவான் ஆல்ரெடி அங்க இருக்கிறாரு. சோ இது எப்படி எடுத்துக்கணும்னா, ராகுவோடு இணைகிறார், கேதுவோடும் இணைகிறார், சூரியனோடும் இணைகிறார். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். சோ இதன் அடிப்படையில் சுக்கிரன் சிம்ம வீட்டில் கேது பகவானோட இணையும் இந்த சுக்கிர பயிற்சி 25 நாள் அவர் சிம்ம ராசியில தாங்க இருக்க போறாரு. சோ இதுல ஒவ்வொரு ராசிக்கும் மிகப்பெரிய யோகத்தையும், காதல், கல்யாணம், திருமணம், முக்கியமா திடீர் வளர்ச்சி, புகழ், ஒரு யோகத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா ஆடம்பரமா வீடு கட்டுறது, சில பேர் லக்ஸரியஸான வீடு வாங்குற அமைப்பு, லக்ஸரியஸான கார் வாங்குற அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, பெற்றோரோட சம்மத, அப்பா அம்மாவின் சம்மதத்தோட மேரேஜ் எல்லாம் அமையுமா என்ற அனைத்து கேள்விகளுக்கும், அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சுக்கிரன் பயிற்சி ஒரு பதிலை கொடுக்க போறாருங்க. ஒரு ராசிக்கும் பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி சிறப்பு மிக்க யோகமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய், உங்களுக்கு சுக்கிரன் பாத்தீங்கன்னா சமகிரகம், அதுவும் பாத்தீங்கன்னா நட்பு சமத்துல இருப்பாங்க. அதுவும் இல்லாம உங்க ராசிக்கு அவரு 2க்கு அதிபதி, தனக்காரகன், குடும்பக்காரகன், வாக்குக்கு அதிபதி. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடமான நண்பர்கள், கூட்டாளி, மனைவி என அனைத்து இடத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடமான உங்களோட அதி நட்பு வீடான சூரியனோட வீட்டுல கேது இருக்கும் பட்சத்தில், சூரியனோட வீட்டுல சுக்கிரன் இணையும் இந்த காலகட்டம் 25 நாள் சுக்கிரன் இங்க தாங்க இருக்க போறாரு. சோ மேஷ ராசிக்கு இந்த சுக்கிரன் ஒரு ஜாக்பாட் யோகத்தை கொடுக்க போறாரு சொல்லலாம், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்க போறாரு சொல்லலாம், பண வரவு, பொருளாதார வளர்ச்சியை மாற்றக்கூடிய அமைப்பாக இருக்க போகுது. முக்கியமா இவ்வளவு நாளா இருந்து வந்த பண சிக்கல்கள், தடைகள்லாம் நீங்க போகுது. ஏன்னா கேதுவோட 5ஆம் இடத்தில் இணையும் சுக்கிரன் உங்களுக்கு எத்தனாவது இடம் பார்க்கணுங்க. ஏன்னா உங்க ராசிக்கு அவர் 2, 7க்கு அதிபதி. முதல் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்து வேலையும் 7ஆம் இடத்து வேலையும் அவர் 5ஆம் இடத்துல இருந்து பண்ண போறாருங்க. அதனால உங்களுக்கு இவ்வளவு நாளா இருந்து வந்த, குடும்பத்தில இருந்து வந்த பிரச்சனை தீரப்போகுது. முக்கியமா பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடைகள், சங்கடங்கள்லாம் தீங்க போதுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணி இருந்திருப்பீங்க, அதாவது ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமாக வர வேண்டிய, சில பேர் ஒரு 3 மாசம் கழிச்சு தரேன்னு சொல்லிட்டு ஒரு வேலை எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க, அவர் கொடுக்காம இருந்திருப்பார் பாத்தீங்களா. அந்த பெரிய அமௌண்ட், அதாவது லம்சம் அமௌண்ட்னு சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு, திடீர் பணம் என்று உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இந்த சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கும் கேது இடத்துல கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கேதுவோட இணையும் போது நிறைய பேர் யோசிப்பாங்க, கேது வக்ர கிரகம், பாவ கிரகம், அவரோட இணையும் போது சுக்கிரன் தேவையில்லாம கெட்டு போயிட்டு அவர் சில சங்கடங்களையும் சுகங்களையும் கெடுப்பாருன்னா அப்படி கிடையாதுங்க. ஏன்னா கேது யாரு சேர்றாங்களோ, எந்த கிரகமும் அவர் கூட சேருதோ அவரோட தன்மையை விரிவுபடுத்துவாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா
புதனோட சேர்றாருன்னு வச்சுங்களேன். சோ புதன் வந்து அறிவு கிரகம், புத்திசாலித்தனமா இருக்கிறது. சோ அதனால வந்து இவரை வந்து ஒரு பிரில்லியன்ட் ஆக்குறது, ஒரு அறிவு சார்ந்த துறையில பெரிய பெரிய ஆள் ஆக்குற அமைப்பெல்லாம் கேது கொடுப்பாரு. அந்த மாதிரி அந்த கனெக்டிங் இருக்கும்போது. அதே மாதிரி இப்ப சுக்கிரன் இப்ப கேதுவோட இணையும் போது என்னங்க, உங்களுக்கு அவர் என்னென்னலாம் கொடுக்க போறான்றதெல்லாம் இந்த காலத்துல கொடுத்துருவாருங்க. சோ உங்களுக்கு என்னென்ன விஷயம் வரல, தடைகளா இருந்தது, தாமதமா இருந்தது, எல்லாமே நடக்குங்க. இப்ப பாருங்க வந்துங்கன்னா, இப்ப மேஷ ராசிக்காரர்கள் வந்து ஒரு இளைய பருவத்துல இருக்கீங்க, கல்யாண வயசுல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி கண்டிப்பாக திருமண வாழ்க்கையை சேர்த்து வச்சிருவாரு. முக்கியமா காதல்ல இருக்கிறவங்க பெற்றோரோட சம்மதத்தோட அனுமதியோட திருமணம் கல்யாணம் எல்லாம் சேரணும்னா இந்த காலகட்டத்தில் இது உங்களுக்கு கைகூடும். திருமண தடைகள் நீங்கும். முக்கியமா அது மட்டும் இல்லாமல் குழந்தை, ஏன்னா 5ஆம் இடம் என்றது குழந்தை ஸ்தானம். சோ நிறைய பேருக்கு வந்து குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக வந்து மருத்துவ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி கொண்டிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு சாதகமாக அமைந்து பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து உங்க ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலிருந்து 4ஆம் பார்வையா சூரியன் வீட்டையே பாக்குறாரு. அங்க சுக்கிரனுக்கு எதுவும் இணையறாரு. சோ இதனாலதான் நான் சொல்றேன், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் மருத்துவம் மூலியமா, அதாவது சில பேர் வந்து குழந்தை பெருக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருப்போம் பாத்தீங்களா, அது வந்து உங்களுக்கு சாதகமாக அமைந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை கொடுக்கிற அமைப்பெல்லாம் 40 வயது கடந்து ஒரு பொருளாதாரத்துக்காகவும் ஒரு பண, அதாவது வேலைக்காகவும் ஒரு வேற ஒரு பதவி உயர்வுக்காகவும் முயற்சி பண்றவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நிலைமையை கொடுக்க போறோம். அதாவது வேலையில இருக்கிறவங்களுக்கு வந்து பதவி உயர்வு, அதிக சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு புதிய வாய்ப்பு, புதிய முதலீடுகள்லாம் உங்களுக்கு தேடி வரும். முக்கியமா இந்த காலகட்டத்தில் மேஷ ராசியில யாரெல்லாம் இருக்கீங்களோ, சினிமா துறையில, நாடகத்துறையில, கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்க போகுதுங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து ராகுவை பாக்குறாரு 7ஆம் பார்வை. சோ இதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த சினிமா துறையில இருக்கிறவங்க நல்ல வாய்ப்பு, பொருளாதார வசதி, நல்ல ஒரு யோகங்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. சோ மேஷ ராசிக்கு செவ்வாய் அதிபதியை கொண்ட நீங்கள், உங்களுக்கு இந்த சுக்கிரன் சகல யோகங்களையும் கொடுக்க போறாருங்க. முக்கியமா காசு விஷயத்துல இருந்த தடை, பண விஷயத்துல இருந்த தடை, பொருளாதாரத்தின் தடையை நீக்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் காதல் புரிந்தவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்க போது, இது ஒரு பேரண்ட்ஸோட சம்பந்தத்தோட நடக்க பெறுங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப யோகம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொருளாதார தடையை நீக்க போறாரு, குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனையை தீர்க்க போறாரு, தொழில இருந்து வந்த பண கஷ்டங்களையும் பண முடக்கத்தையும் நீக்க போறாரு, பொருளாதார வசதியை நீட்டிக்க போறாருங்க. சோ மொத்தத்துல சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி உங்களோட பொருளாதாரத்தையும் உங்களோட வளர்ச்சியை அதிகப்படுத்த போறாருன்னு சொல்லலாம். இவ்வளவு நாளா நீங்க வந்து ஒரு பிளானிங்லயே இருந்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு அதுக்கு உண்டான வழிகளையும் உங்களுக்கு உயர்மனிதன் தொடர்புகளையும் கொடுத்து உங்களை நிரந்தர பொருளாதாரத்தை கொண்டு செல்லும் அமைப்பு அமோகமாக இருக்க போதுங்க. முக்கியமா வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணு கோவில், பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த சுக்கிரன் உங்களுக்கு அனைத்து யோகங்களையும் கொடுத்து, அனைத்து செல்வம் கொடுத்து உங்களுக்கு நல்ல நிலைமை கொண்டு செல்வார். ரிஷபராசி நேர்களே, உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் இந்த மாதம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி உங்க ராசிநாதன் கடக வீட்டில் உச்சம் பெற்ற குரு வீட்டிலிருந்து அவருக்கு அடுத்த வீடான சிம்ம ராசியில் சூரிய பகவான் வீட்டில் கேதுவோடு இணையும் உங்க ராசிநாதன் சுக்கிரன் பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சிறந்த யோகத்தை கொடுக்க போதுன்னே சொல்லாங்க. உங்களுக்கு தொழில் மற்றும் வேலையில இருந்து வந்த கஷ்டங்கள் தீரப்போகுது. அதுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாசல் திறக்குதுன்னே சொல்லாங்க. ஏன் சொல்றேன்னா, ராசிநாதன் நீங்க தான். இப்ப நீங்க என்னென்ன முயற்சி எல்லாம் பண்ண போறீங்க, உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது, உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் அடிக்க போகுதுன்றது உங்க ராசிநாதன், அதாவது ரிஷப ராசிக்கு சுக்கிரன் தான் ராசிநாதன். அவரு அதாவது காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் வீடான சிம்ம வீட்டில் கேதுவோடு இணையும் போது இப்ப நீங்க என்னெல்லாம் உங்களுக்கு யோகம் கிடைக்க போகுது, நீங்க எப்படி எல்லாம் செயல்படுத்த போறீங்க, எப்படி எல்லாம் உங்களை வந்து இந்த சுக்கிரன் வந்து உங்களை அந்த 5ஆம் இடத்துல இருந்து நீங்க எப்படி எல்லாம் வழி நடத்த போறீங்கன்ற அமைப்பெல்லாம் இந்த சுக்கிரன் உங்க ராசிநாதன் இந்த காலகட்டத்துல சிறப்பா பண்ண போறாருங்க. இதன் அடிப்படையில் சிம்ம வீட்டில் இருக்கும் சுக்கிரன் கேதுவோடு இணையும் போது வேலை நிமித்தமும் தொழில் நிமித்தமும் நீங்கள் கடன் வாங்க போறீங்க. அதாவது சுப கடன். இதனால் நீங்க பயப்பட வேணாம். உங்களுக்கு தொழிலை வந்து விரிவுபடுத்தணும், வேலை நிமித்தமும் தொழில் நிமித்தமும் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் விரிவுபடுத்துறதுக்கான உதவிகள்லாம் பண்ண போறாருன்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் நீங்க தான். சோ அவர் தான் உங்க 6க்கு அதிபதி. சோ 6ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்தில் கேதுவோடு இருக்கும் பட்சத்தில், அதாவது காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் இடம் உங்களுக்கு 4ஆம் இடம். சோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, வீடு வாங்குவீங்க,
வாங்குறதுக்கு, இல்லைன்னா கார் வாங்கணும், இல்லைன்னா குடும்பத்திற்காக, உங்களோட தேவைக்காக, உங்களோட சுகத்துக்காக, உங்களோட மகிழ்ச்சிக்காக, இது ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நீங்க தான். சோ உங்களோட தேவைக்காக கடன் பெறுவீர்கள், உங்களோட சுகத்துக்காக கடன் வாங்குவீங்க. அது எதுவனா இருக்கலாம். இப்ப நல்ல ஒரு வீடு கட்டணும், ஒரு ஆடம்பரமான ஒரு பொருள் வாங்கணும், இல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு கார் வாங்கணும், ஒரு லக்ஸரியான பொருள் வாங்கணும். உங்களோட சுகத்துக்காக, உங்களோட நன்மைக்காக பண்ற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் பண்ணுவாரு. முக்கியமா இந்த சுக்கிரன் வந்து இந்த 5ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவப்படின்னு சொல்லிடுற 5ஆம் இடம் 5ஆம் இடம். ஏன்னா அது உங்களுக்கு 4ஆம் இடம். கேதுவோடு இருக்கும்போது உங்களோட மன மகிழ்ச்சி சந்தோஷத்துக்காக இந்த பெயர்ச்சி உங்களுக்கு நிறைவா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு இன்ப சுற்றுலா நண்பர்களோடு வந்து ஒரு சுற்றுலா போறது, ஃபாரின் போறது, வெளிநாட்டுல ஒரு 10 நாள் போய் என்ஜாய் பண்றது, இந்த அமைப்பையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார். திருமணம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதுதான் திருமண வாய்ப்புகள் கை கூறுது. என்னன்னா நீங்க நினைத்தபடி, நீங்க நினைத்த வாழ்க்கை, நீங்க நினைத்த பொண்ணு, சில பேர் வந்து பொண்ணு பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அப்புறம் சில தடைகள்லாம் நடந்திருக்கும், அப்புறம் வந்து இல்லங்க அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு சந்தோஷத்துல ஒரு ஏக்கத்துல இருந்தீங்கன்னா அது கைகூடும். உங்களுக்கு ஒரு ஏஜ் ஆயிடுச்சு, குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து குழந்தை பலன் இருக்குங்க, எனக்கு வந்து பண வசதி பொருளாதாரம் அந்த மாதிரி வரும், கடன் வாங்கணும், வீடு கட்டுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கேன், வீடு வாங்குறதுக்காக ஒரு லோன் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், அது கிடைக்குமானா அது 100% இந்த மாதம் கிடைக்கும். நீங்க ஏன்னா செவ்வாய் வந்து உங்க ராசியிலே, ஏன்னா நிலக்காரகன் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் உங்க ராசியிலே இருந்து 4ஆம் பார்வையை சுக்கிரனை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப சுக்கிரன் கரெக்டா அங்க கோயின்சிடன்ஸ் ஆகும்போது இடம் வாங்குற அமைப்பு, வீடு வாங்குற அமைப்பு, பூமி வாங்குற அமைப்பு, அதுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும். அது மட்டும் இல்லாமல் இவர் 7ஆம் பார்வை 10ஆம் இடத்தமா உங்க பாக்குறாரு, சனி வீட்டை பாக்குறாரு. சொத்து விஷயமாவும் அது விஷயமா இருந்த பிரச்சனைகளும் தீரும். எனக்கு சுக்கிரன் வந்து கேதுவோடு இருக்கும்போது சுக்கிரனோட தன்மையை வந்து விரிவுபடுத்தும் போது அனைத்து சுகங்களையும் மகிழ்ச்சியும் பெற போறீங்க. குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாகும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பண்ணுவீங்க, வீடு வாங்குற அமைப்பு, கார் வாங்குற அமைப்பு, தொழில்ல வந்து அதாவது தொழில் நிமித்தமாவும் வேலை நிமித்தமும் சில செலவுகள் எக்ஸ்டென்ஷன் பண்றது, பெண்கள் உதவியோடு தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது டெய்லரிங் ஷாப்பு, ஃபேன்சி ஷாப்பு, இந்த மாதிரி கார்மெண்ட் ஷாப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, டெக்ஸ்டைல் பிசினஸ். இவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு லாபம், பொருளாதார வளர்ச்சி எல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்க போதுங்க. வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த சுக்கிரன் அனைத்து சுகங்களையும் சந்தோஷங்களையும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. மிதுன ராசி நேயர்களே, உங்க ராசி அதிபதி புதன் பகவான், அதாவது புத்திசாலித்தனமும் சாதுரியத்தனமும் கொண்ட மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு 12ஆம் அதிபதி விரையாதிபதி, பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி உச்சப்பட்ட குருவோட வீட்டில இருந்து கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு, அதாவது சூரியனோட வீடு, சூரியனை ஆதிக்கம் கொண்ட சிம்ம ராசியில பெயர்ச்சி அடைகிறார். உங்களுக்கு 5ஆம் அதிபதி, துலாம் வீட்டுக்கும் அதிபதி, ரிஷப ராசிக்கும் அதிபதி சுக்கிரன். உங்களுக்கு சில யோகங்கள் காத்துக்கிட்டுன்னே சொல்லாங்க. என்னென்ன யோகம் ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். முக்கியமா ஒரு கேதுவோட வீட்டுல இருக்கும்போது, ஏன்னா கேது பகவான் உங்களுக்கு 3ஆம் வீடான சிம்ம ராசியில இருக்கிறார். அவர் டிசம்பர் வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. சுக்கிர பகவான் கேதுவோடு இணையும் இந்த காலகட்டம் காதல், கல்யாணம் என அனைத்து சுகங்களையும் பெற போறீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரருக்கு ராசி அதிபதி புதன், சரிங்களா? புதனும் சுக்கிரனும் எப்பவுமே ஒன்றுக்கொன்று பக்கத்திலேயே தான் இருப்பாங்க. அதாவது சூரியன், புதன், சுக்கிரன் என்றவங்க ஒரு முக்கூட்டு கிரகணம் சொல்லலாம். நிறைய பேருக்கு தெரியும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு வீடு 2 வீடு ஒரு தள்ளி போக மாட்டாங்க. மேக்சிமம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஒரு சுக்கிரன் புதன் ஒருத்தர் இருந்தாருன்னா பக்கத்திலேயே சூரியன் இருப்பாரு. இந்த மாதிரி பக்கத்திலேயே இருக்கும். அதாவது காதல் கிரகம் புதன், அதை செயல்முறைப்படுத்துறவங்க சுக்கிரன், சூரியன் வந்து அதை தலைமை தாங்கி பொறுப்பு நடக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நீங்க இப்படிதான் எடுத்துக்கணும். சூரியன் வீட்டுல சுக்கிரன் புதனுக்கு அதிபதியா கொண்ட மிதுன ராசிக்கு என்ன யோகத்தை கொடுக்க போற சுக்கிரன் முக்கியமா நினைச்சிருப்பீங்க. அதுவும் வந்து உங்களுக்கு 3ஆம் இடம், காதல், கல்யாணம், திருமணம், வைபோகம் சொல்லலாம். ஏன்னா 25 நாள் சிம்ம வீட்டுல இருக்கும்போது யாருக்கெல்லாம் வந்து இப்ப திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் அனைத்து மிதுன ராசிகள், நிறைய பேர் வந்து 90s கிட்ஸ், இவங்கெல்லாம் இந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க. 34 வயசு, 35 வயசு, 36 வயசு ஆகியும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இது அமோகமாக இருக்க போது உங்களுக்கு கல்யாண வாய்ப்புகள் கைகூடும். ஏன்னா செவ்வாயும் 12ஆம் இடத்துல இருந்து அவர் 4ஆம் பார்வையா சிம்ம வீட்டை பாத்துக்கிட்டு இருக்காரு. செவ்வாயும் அங்கதான் இருக்க போற ஒரு 45 நாள் அங்கதான் இருக்கிறாரு. இதனோட கன்ஜக்ஷன், அதாவது செவ்வாய் சுக்கிரன் நினைவுன்றது வந்து பாத்தீங்கன்னா பிருகுமங்கல யோகம் வந்துடும். ஏன்னா செவ்வாய் வந்து சுக்கிரனை பாக்குறாரு கேதுவோட வீட்டுல இருந்து, சிம்மத்தோட வீட்டுல இருந்து. இதனோட கன்ஜக்ஷன்ல இந்த அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். மிதுன ராசிக்கு புதன் பகவான் லக்னாதிபதி, உங்க ராசி அதிபதினு சொல்லலாம். 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்துல
சுக்கிரன் இருக்கும்போது இதன வாய்ப்புகளை அதிகப்படுத்துறோம். எப்பவுமே வந்து இந்த 3, 7, சுக்கிரன் 11 இவங்கெல்லாம் இணையும் போது குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தீரும், காதல் கல்யாணம் கைகூடும், திருமண தடைகள் நீங்கும். நீங்க எந்த இதுக்காக முயற்சி பண்றீங்க, அதாவது மிதுன ராசிக்காரர்கள் உங்களோட ஆசையை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசா இருக்கீங்கன்னா உங்களோட படிப்பு, உங்களுக்கு முயற்சி எல்லாமே, ஏன்னா 3ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கும்போது உங்களோட முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும், வீரியம் பெருசாகும். உங்களோட அதாவது தொடர்புகள் மூலயமாகவும் உங்களுக்கு நண்பர்கள் மூலயமாகவும் வாய்ப்புகள் வந்து சேரும். உங்களோட ஆசையை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பா இருக்கும். கல்யாணத்துக்காக தடைப்பட்டதெல்லாம் நீங்க போகுதுன்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, கேதுவோடு இணையும் சுக்கிரன் வந்து அதை கொஞ்சம் வளப்படுத்துவார். காதல், அதாவது காமம் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதை துணையை வந்து கான்டாக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதன் அடிப்படையில் உங்களுக்கு மிதுன ராசிக்கு முக்கியமா இந்த சுக்கிரன் இந்த வேலையை கன்ஃபார்மா பண்ணுவாருங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக வயது, அதாவது கல்யாண வயதை கடந்தவர்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொழில் நிமித்தமாவும் வேலை நிமித்தமாவும் புதிய புதிய ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட் சைன் ஆகுறது, முதலீடுகள் வந்து உங்களுக்கு சேர்றது, உங்களோட முதலீடுகள் வந்து விருத்தி ஆகுறது, இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். அதாவது தொழில் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு தேடி வரும், புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தேடி வரும். முக்கியமா பாத்தீங்கன்னா அரசாங்கத்துறை கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யறவங்க எல்லாம் வந்து காத்து கொண்டிருக்குன்னா அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அரசாங்கம்ன்றது சூரியன் வீட்டுல சுக்கிரன் இருக்கும்போது, கேது இருக்கும்போது அரசாங்கம் சார்ந்த ஒரு சாதகமான தொழில் பண்றவங்களுக்கும், அரசியல் சார்ந்த தொழில இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட், ஒரு நிதி நிலைமை மாறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். அதன் கூட முயற்சிகள் உண்டாகும். என்னன்னா இந்த 3ஆம் இடத்துல இருக்கும்போது அதுக்குண்டான சம்பந்தங்கள் உங்களுக்கு தேடி வரும். அதன் மூலமா நிதி நிலைமை மாறும், பொருளாதார மாற்றம் உண்டாகும், திடீர் பணவரவு உண்டாகும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். சோ இதன் அடிப்படையில் 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வயது மூப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட பேரன் பேத்தி, ஏன்னா ராகு அவர் பாக்குறாரு, 7ஆம் பார்வை ராகு பார்க்கும் போது தந்தை வழி உறவு இருக்கிற சகோதரிகள் மூலயமா, அத்தை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த உறவு மூலயமா அந்த பிரச்சனை எல்லாம் இருந்ததெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு உங்க குழந்தைகளுக்கு உங்களுக்கு சாதகமாக அமைப்பெல்லாம் இருக்கும். இப்போ வந்து உங்க குழந்தைகளுக்கு வந்து இந்த உங்களோட தந்தை வழி உறவெல்லாம் வந்து தொடர்புலே இல்லாம இருந்தவங்க எல்லாம் வந்து உங்களை அவங்க வந்து பாக்குற அமைப்பு, இவங்க தான் வந்து உங்க உறவினர்கள், இவங்க தான் உங்க சொந்தக்காரங்கன்றது உங்க பெண் குழந்தைகளை வந்து பாக்குற அமைப்பு எல்லாம் இருக்கும். சோ குழந்தைகளுக்கு உங்க தந்தை வழி உறவு அறிமுகம் கிடைக்கும், அவங்க மூலயமா உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். சோ மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் ஆதிபத்தை கொண்ட நீங்கள் இந்த சுக்கிரன் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கொடுக்கறதுக்கு தயாராயிட்டு இருங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்துல கேதுவோடு இருக்கும்போது முக்கியமா காதல், கல்யாணம், காமம், குடும்பம் என குடும்ப வாழ்க்கையில் போற அமைப்பு 100% இருக்கும். சில பேர் காதலே வரலன்னா கூட இந்த இடத்துல காதல் உண்டாக்குறதுக்கான அமைப்பு இருக்கு. சோ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு மிக்க மாதமா இருக்குது. முயற்சி எல்லாம் வெற்றி அடையும். செவ்வாயம் பாக்குறதால உங்களோட முயற்சிகள், இது எந்த முயற்சி வேணா எடுத்துக்கலாங்க. இளைய வயதர்னா அவங்களுக்கு என்ன முயற்சி இருக்கும் அதுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வியாபாரத்துக்காக முயற்சி பண்றீங்க, தொழிலுக்காக முயற்சி பண்றீங்க, வேலைக்காக முயற்சி பண்றீங்க, எல்லாமே வெற்றி அடையும். சோ வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. லட்சுமி யோகம் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் யோகங்களையும் கொடுக்க போறாருங்க. சோ 3ஆம் இடத்தில் சுக்கிரன் உங்களுக்கு அனைத்து முயற்சிகளையும் வெற்றி பெற வைப்பார். கடகராசி நேயர்களே, சந்திரனை ராசி அதிபதியை கொண்ட நீங்கள் இந்த சுக்கிர பகவான் வருகின்ற ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவரு கடகராசி, அதாவது உங்க ராசியிலிருந்து உச்சம் பெற்ற குருவோடு இவ்வளவு நாள் இருந்தாருங்க. இப்பொழுது 5ஆம் தேதி அவரோட உங்களுக்கு அடுத்த வீடான சிம்ம ராசியில் சூரியனோட வீட்டுக்கு கேதுவோட இணையறாருங்க. அதாவது சுக்கிரன் கேது இணைவு கடகராசிக்கு 2ஆம் இடம். அதுவும் இல்லாமல் சுக்கிரன் உங்க ராசிக்கு எத்தனாவதும் பாருங்க, உங்களுக்கு 3ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, அதாவது 2 உபஜய ஸ்தானத்துக்கு அவர் தான், சுக்கிரன் தான் உங்களுக்கு அதிபதி. சோ அனைத்து முயற்சிகளையும் வெற்றியும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புல 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. சோ கேதுவோட 2ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில், ஏன்னா கேது அங்க இருந்து ஏற்கனவே வந்து குடும்பத்துல ஒரு பிரச்சனை, ஒரு மாதிரி அதாவது காசு விஷயத்திலையும் பொருளாதாரத்திலையும் தடைகளையும் சங்கடங்களையும் கொடுத்திருந்தாரு. இப்பொழுது சுக்கிரன் அங்க வரும்போது இதை வந்து இந்த பிரச்சனையில இருந்து நீங்குவீங்க. ஏன்னா சுக்கிரன் அங்க வந்த உடனே சுக்கிரனோட காரகத்துவத்தை, அதாவது சுக்கிரனோட வலிமையை உங்களுக்கு கொடுப்பாரு உங்களுக்கு 2ஆம் இடத்து வழியாக. ஏன்னா உங்களுக்கு 3க்கு அதிபதி, 11ஆம் அதிபதி. சோ அதனால உங்களுக்கு இனிமே வந்து இருந்த பண கஷ்டம் தீரப்போகுதுங்க. முக்கியமா அது ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு வர வேண்டிய பொருளாதார வசதி இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் கண்டிப்பா கொடுத்துருவார். ஏன்னா அவர் 11ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, உபஜயஸ்தானம், இன்னொரு உபஜயஸ்தானத்துக்கு அதிபதி கேதுவோடு இணையும் போது அதனோட தன்மையை அதிகப்படுத்தும்.
வளப்படுத்துவார். அதன் அதன் மூலயமா இருந்த தடங்கல்கள், சிக்கல்கள் நீங்க போதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாளா நீங்க வந்து ஒரு வேலைக்காகவும் ஒரு தொழிலுக்காகவும் முயற்சி பண்ணிட்டு கொண்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்போட, அதாவது நல்ல ஒரு உங்களுக்கு நினைத்த ஒரு வேலையோ நினைத்த தொழிலோ உங்களுக்கு அதுக்கு சாதகமாக உதவி பெறக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டாகும். ஸோ செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு அதிபதி, அது மட்டும் இல்லாமல் 10க்கு அதிபதி, தொழிலுக்கு அதிபதி. ஸோ செவ்வாயின் பார்வையில சுக்கிரனும் இருக்காரு. சுக்கிரனை பார்த்துட்டு இருக்காரு செவ்வாய். இதனால தொழில்ல இருந்து வந்த கஷ்டங்கள் தீரப்போகுது, பணம் முழக்கம் தீரப்போகுது, பொருளாதார வசதி வரப்போகுதுன்னே சொல்லலாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல இருக்கீங்க, சில முதலீடுலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு அக்ரிமெண்ட் சைனோ கான்ட்ராக்ட் பண்ணி ஏதோ கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அவர் கொடுக்க வேண்டிய ஒரு தொகை வந்து தடைப்பட்டு இருந்ததுன்னா அந்த தொகை இப்பொழுது உங்களுக்கு வரும். அதன் மூலயமா உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரும். இதன் விஷயமா வந்து பிரச்சனைகள்லாம் உண்டாயிருக்கும். அதெல்லாம் தீங்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி வரும்னா உங்களோட இளைய சகோதரர்கள் மூலயமா கூட நீங்க ஒரு தொழில் நிமித்தமாவோ ஒரு வேலை விஷயமாவோ இல்ல ஒரு இதை பண்ண போறேன்னு ஒரு கடன்லாம் வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா? இந்த டைம்ல தரேன், ஒரு 3 மாசத்துல தரேன், ஒரு 6 மாசத்துல தரேன்ட்டு ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க. உங்களோட இளைய சகோதரர் சைட்லயும் சரி, இல்லைன்னா உங்களோட மனைவியோட சகோதரன் சைட்ல நீங்க வாங்கியிருப்பீங்க. அதை திருப்பி தர முடியாத ஒரு ஒரு சங்கடமான சூழ்நிலைலாம் இருந்திருப்பீங்க. அது இப்பொழுது மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு அந்த பணவரவு உண்டாகும், அந்த பொருளாதார வசதி கிடைக்கும். அதனால அந்த பிரச்சனையில இருந்து தீருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் வரும்போது திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் நிறைய பேர் வந்து திருமண வாய்ப்புகள் கைகூடும். ஏன் நான் திருமணம் சொல்றேன்னா, ஏன்னா சுக்கிரன் வந்து கலத்திரக்காரகன், காமக்காரகனுங்க. பொதுவா அவர் தான் அந்த வேலையை தான் பண்ணுவார். ஒரு கேதுவோட 2ஆம் இடத்துக்கு வரும்போது முக்கியமா இந்த குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது, கணவன் மேல இருந்த சங்கடங்கள் தீரப்போகுது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கணவனை விட்டு பிரிஞ்சு நான் ஒரு சண்டை ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை அந்நியரோட தொடர்பால ஒரு பிரச்சனை ஆகி திரும்பி வந்து சேரத்துக்கூட அமைப்பெல்லாம் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை கணவரால இல்ல, ஸோ கணவரால பழி போட்டு என்ன தப்பா நினைச்சு போனவங்க எல்லாம் வந்து இப்போ ஸோ என் புருஷன் என்னோட கணவனால இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்து சேர்ந்துருவாங்க. அந்த அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா தவறான புரிதல்கள், தவறான அவங்க அம்மாவே சொல்லியிருப்பாங்க, பொண்ணோட அம்மாவே, அதாவது மனைவியோட அவங்க அம்மாவே சொல்லியிருப்பாங்க, உங்க புருஷன் உங்க ஹஸ்பண்ட் தான் இப்படி பண்ணியிருப்பாரு, அதனாலதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவின் பேச்சை கேட்டு கணவனை பிரிந்து சென்றிருந்த மனைவிமார்கள் அவங்களோட கணவரை வந்து சேரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார். கடகராசிக்காரர்கள் நீண்ட தூர பிரயாணத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சனி, செவ்வாய், ராகு கன்ஜக்ஷன் நடக்குது. சுக்கிரனும் இதுல இன்வால்வ் ஆகுறாரு, 2ஆம் இடத்துல ஆகுறாரு. ஸோ உங்க ராசிக்கு 2ஆம் இடம். இதனால நீண்ட தூர பிரயாணம், தொலைதூர பிரயாணம், வாகன விபத்துகள் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கு. இதுல மட்டும் சற்று கொஞ்சம் கவனம் கவனம் கவனம். சிம்மராசி நேயர்களே, வருகின்ற ஜூலை மாதம் 5ஆம் தேதி சுக்கிர பகவான் அவரோட கடக வீடு, அதாவது உச்சம் பெற்ற குருவோடு இருந்தவர் சுக்கிரன் இப்பொழுது உங்க ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. சோ சுக்கிரன் பெயர்ச்சி ஜூலை மாதம் 5ஆம் தேதி உங்க ராசியிலே வந்து கேதுவோடு இணையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க காலகட்டமாக இருக்க போது. சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோகங்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. ஏன்னா கேது வந்து பாத்தீங்கன்னா யார் அவர் கூட இணையறாங்களோ அவரோட தன்மையை வந்து வளப்படுத்துவாருங்க. அதுதான் அவரோட குணம். அதாவது அவர் இருக்கிற இடமும் அவரோட வரக்கூடிய கிரகம், அவர் கூட சேரக்கூடிய கிரகங்களோட தன்மையை வந்து அதிகப்படுத்துவார், வளப்படுத்துவார். சரிங்களா? அதன் அடிப்படையில் கால புருஷ தத்துவப்படி சிம்ம வீட்டில் உங்க ராசிக்கே வராரு சுக்கிர பகவான். சோ உங்க ராசிக்கு என்னென்ன யோகங்கள், பலன்கள் பார்ப்போம். சுக்கிரன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் அதிபதி, அதாவது தொழில் சம்பந்தமாகவும் வேலை நிமித்தமாகவும் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கிடைக்க போகுதுன்றது முதல்ல பார்ப்போங்க. ஏன்னா மிகவும், அதாவது அஷ்டம சனியால் மிகவும் கடுமையான சூழ்நிலையில் இருந்த சிம்ம ராசிக்கு இப்பொழுது சிறிது சிறிது மாற்றங்கள், முன்னேற்றங்கள் நீங்க பார்த்திருந்தாலும் முழுமையான பலன்கள் வந்து கிடைக்கலன்னே சொல்லலாம். ஏன்னா வேலையில இருந்து வந்த பிரச்சனை, தொழில இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் சிறு சிறு மாற்றங்கள் கிடைத்திருந்தாலும் முழுமையான பலன் வந்து இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். அதில் அதிகமான லாபங்கள், உயர்வுகள் கிடைக்க போகுது. முக்கியமா வேலையில, அதாவது வேலைக்கு போய் கொண்டு இருக்கவங்க, அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல வந்து பதவி உயர்வு, புகழ், நீங்கள் எதிர்பார்த்த துறையில வந்து பணிமாற்றம் கிடைக்கிறது, நீங்க எதிர்பார்த்த துறையே வந்து உங்களுக்கு சாதகமாக அமையலாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு, அதாவது இப்போ வந்து வாங்குற ஊதியம் வந்து பத்தலைங்க, வாங்குற சம்பளம் பத்தலைன்ட்டு வேற ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா சுக்கிரன் பகவான் வந்து உங்க வீட்டுல இருந்து சனீஸ்வரனோட வீட்டை தான் பாக்குறாரு. 7ஆம் வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு
சனீஸ்வரன் குருவோட வீட்டுல 8ஆம் வீட்டுல இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். பணவரவு உண்டாகும். திடீர் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் பெரிய மனிதர்களின் தொடர்பு, உயர்ந்த மனிதர்களின் தொடர்பு மூலயமா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரதுக்கான அநேகமான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி அடையும். ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரதிபலனா உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுகளையும் ரிசல்ட்டையும் கொடுக்கும். அதாவது என்னன்னா உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் அதன் மூலயமா உங்களுக்கு பலன்கள் அதிகரிக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு பாக்குறதுக்காக இல்ல ஒரு தொழில் பண்றதுக்காக யாரோ போய் மீட் பண்றீங்கன்னா அவரு உங்களுக்கு சரி சும்மா போய் அட்டன் பண்ணுவோம், நம்மளோட ஒரு ஐடியா இருக்கு அட்டன் பண்ணுவோம், அவர்கிட்ட ஒரு முதலீடு ஏதாவது கொடுக்குறாரா இல்ல ஏதாவது மாரல் சப்போர்ட் பண்றாரான்னு போய் பேசுனீங்கன்னா அவர் உங்களுக்கு முதலீடும் பண்ணி இடமும் கொடுத்து உங்களுக்கு தொழில் அமைக்கக்கூடிய யோகத்தையும் கொடுத்துருவார். சோ அந்த அமைப்புல சுக்கிரன் இங்க உட்கார்றாரு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் 10ஆம் இடத்துல, செவ்வாய் சனியும் தொழில்காரகர், மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சோ சனி 3ஆம் பறவை செவ்வாய் பாக்குறாரு, செவ்வாய் 4ஆம் பறவை சுக்கிரன் உங்க ராசியை பார்க்கும் போது சோ தொழில் நிமித்தமாகவும் வேலை நிமித்தம் இருந்த தடைகள் நீங்க போது, பிரச்சனைகள் நீங்க போது, முக்கியமா உங்களுக்கு இடையூறாக இருந்த உயர் பொறுப்புல இருந்த அதிகாரிகள்லாம் பணிமாற்றம் இடமாற்றம் செய்யறதுக்கான அமைப்பு இருக்கு. சோ சுக்கிரன் உங்க இடத்தில் உங்க ராசியிலே வரும்போது உங்களுக்கு தைரியம் அதிகமாகும், உங்களோட தன்னம்பிக்கை அதிகமாகும். அதன் மூலமா உங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி, வெற்றி, யோகம் என இந்த சுக்கிரன் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போறாருங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் கலசரக்காரகன். அதாவது திருமண வயதில் இருக்கும், திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும், திருமண தடைகள் நீங்கும். நிறைய பேர் காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகள் அநேகமாக. ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி 8ஆம் இடத்தில் சனீஸ்வரன் இருக்கும் போது சுக்கிரன் உங்க ராசியில வரும்போது இது பாத்தீங்கன்னா காதல் உண்டாறதுக்கான அமைப்பு கண்டிப்பா கொடுத்துருவாரு. சோ நிறைய பேர் ப்ரொபோசல் பண்ணணும். சில பேருக்கு நீங்க நண்பர்களாக இருக்கீங்க, ரொம்ப வருஷமா இருக்கீங்க அப்படின்னா இப்பொழுது காதல் கை கூடும். அதை காதலாக மாறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், சரி ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்க்கையை நம்ம நடத்தணும்னா நல்லா இருக்குமே என்ற யோசனையில இருந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது காதல் கை கூடும், திருமண வாய்ப்புகள் கை கூடும், திருமண தடைகள் நீங்கும் முக்கியமா. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிறது, மருத்துவ படிப்பு, போட்டித் தேர்வு படிக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்பொழுது நல்ல ஒரு வெற்றி அமைப்பு. ஏன்னா சனி செவ்வாய் கான்ஜெக்ஷன் இருக்கு, சனி செவ்வாய் தொடர்பு இருக்கு. சோ சுக்கிரனையும் கான்டாக்ட் பண்றதுனால சூரிய வீட்டுல இருக்கிறதுனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா மருத்துவ படிப்பு படிக்கும் முயற்சியில் இருக்கிறவங்க எல்லாம் சாதகமாக அமையும், போட்டித் தேர்வுகள் வெற்றி பெறுவீர்கள். முக்கியமா இந்த சுக்கிரன் உங்க ராசியில இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வேலையில இருந்த பிரச்சனை, தொழில இருந்த பிரச்சனை, பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரப்போகுது, மருத்துவ ரீதியாக அதாவது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் தீரப்போகுது, உடல் நலத்தில் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் நல்ல ஒரு சிந்தனையும் உண்டாகும். சோ சுக்கிரன் உங்க ராசியில கேதுவோடு இணையும் போது உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை, அதே மாதிரி கோவில் போறது, இந்த மாதிரி நீண்ட அதாவது உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரி ஆன்மீக சிந்தனை எல்லாம் நல்லா உங்களுக்கு இப்போ உண்டாகும். அதன் மூலமா நீங்க ஆலய வழிபாடு எல்லாம் நீங்களாம் நல்லா போவீங்க. சோ சுக்கிரன் உங்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு நல்ல யோகத்தையும் பலன்களையும் கொடுக்க போறாரு. முக்கியமா தொழில நல்ல மாற்றம் முன்னேற்றம் கொடுக்க போறாரு. வேலையில இருந்த பலு, வேலையில இருந்த சுமையெல்லாம் தீக்க போறாரு. காதல், திருமணம் என அனைத்து யோகங்களையும் பெறும் சிம்ம ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு இந்த சுக்கிரன் உங்களுக்கு அனைத்து யோகங்களையும் கொடுப்பார். கன்னிராசி நேர்களே, இந்த சுக்கிரன் பயிற்சி வருகின்ற ஜூலை மாதம் 5ஆம் தேதி உங்க ராசிக்கு 12ஆம் இடமான சிம்ம வீட்டில் கேதுவோடு இணையும் சுக்கிரன் உங்களுக்கு சில யோகங்களை அள்ளி தர போறாங்க. ஃபாரின் வேலை, அதாவது வெளிநாடு தொடர்பு, வெளிநாட்டுல போய் படிக்கிற அமைப்பு. ஏன்னா உங்க ராசி அதிபதி புதன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியனோட இருக்கிறாருங்க. சோ இதன் அமைப்புல உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆக போகுது, தொழில இருந்த தடைகள் எல்லாம் தீங்க போகுது, முக்கியமா பண வரவு உண்டாகுங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் பொருளாதாரத்துல சில சிக்கல்கள், உங்களோட உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் என்ற மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பொருளாதார நிலைமை எல்லாம் கொஞ்சம் தடைகளாக இருந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை நிமித்தமும் தொழில் நிமித்தமும் இருந்த பிரச்சனைகள், எதிரிகள் விலகுவார்கள். தொழில் இருந்த உங்களுக்கு தடைகள், அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு என சில பேர்லாம் உங்களுக்கு அதை தடுத்து கொண்டிருந்தவங்களாம் இப்போ விலகி போயிடுவார்கள். சோ இப்பொழுது சுக்கிரன் 12ஆம் இடத்தில் கேதுவோடு சிம்ம வீட்டில் இருக்கும்போது
உங்களுக்கு சிம்மமும் பாத்தீங்கன்னா சூரியனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல பலம் பொருந்து கேந்திரத்துல, அதாவது 10ஆம் இடம்ன்றது கேந்திரம் சொல்லுவாங்க, அங்க புதனோட உங்க ராசி அதிபதியோட இருக்கும் இந்த காலகட்டம் சிறப்புமிக்க காலகட்டமாக இருக்க போது. உங்களோட தைரியம் அதிகமாகும், முயற்சிகள் வெற்றியாகும், உங்களுக்கு ஒத்துழைப்பு, அதாவது நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு தொடர்பு பண்றீங்களோ அவங்களாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். முக்கியமா மாணவர்கள் வந்து போட்டித் தேர்வு, இந்த விளையாட்டு துறையில இருக்கிறவங்களாம் நல்ல வளர்ச்சி அடைவார்கள், சக்சஸ் ஆவாங்க. அதனால உங்களுக்கு பேரு புகழ் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் சார்ந்த துறையில இருக்கிறவங்க, அரசாங்க துறையில இருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும், பொருளாதார வளர்ச்சி உண்டாகும், தொழிலில் இருந்த எதிரிகள் முக்கியமா விலகுவார்கள். அதுதாங்க முக்கியம். ஏன்னா 6ஆம் இடத்தை சுக்கிரன் வந்து பார்க்கிறாரு. பார்க்கும்போது உங்களுக்கு இருந்த தொழில் நிமித்தமாவும் வேலை நிமித்தமா இருந்த எதிரிகள் விலகுவார்கள். அதுவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரும் வந்து நிம்மதியா இருக்கும். ஏன்னா எதை போனாலும் உங்களுக்கு ஒரு தடங்களும் சிக்கல்களையும் மறைமுகமா கொடுத்து வந்த மறைமுக எதிரிகள் விலகும் போது உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் வந்து சேரும். அதன் மூலமா உங்களுக்கு வந்து லாபங்கள் உண்டாகும், பொருளாதாரத்தின் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். இதன் மூலமா ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அமைக்கிற வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா அது சனியோட வீட்டுல ராகு இருக்கிறாரு, சரிங்களா? அவங்க தான் வந்து அந்த இடத்த வந்து 7ஆம் பார்வையை சுக்கிரன் பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளவு நாளா இருந்து வந்த மன கஷ்டம் எல்லாம் நீங்க போகுது. இப்பொழுது உங்களுக்கு 12ஆம் இடத்துல கேதுவோடு இணையும் சுக்கிரன் வந்து வெளிநாட்டு தொடர்பு இந்த யோகங்கள்லாம் கொடுப்பாரு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றது அந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி போற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளா நீங்க ஒரு பிளான் பண்ணிருப்பீங்க, குடும்பத்தோடு போலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு 10 நாளுக்கோ ஒரு 5 நாளைக்கோ வந்து நம்ம போகணும்ன்ற ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா செயல்முறைப்படுத்தாம தடங்களாக இருந்திருக்கும். அந்த அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ஸோ குடும்பத்தோடு நீங்க வந்து இந்த கோவிலுக்கு போறது, இந்த ஆன்மீக சுற்றுலா போற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கேதுவோடு சுக்கிரன் இணையும் போது ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் இதுல சனியும் வந்து 7ஆம் இடத்துல இருந்து செவ்வாயை பார்க்கிறாரு. செவ்வாய் பகவானும் சுக்கிரனை பார்க்கும் போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள், மருத்துவ இது பண்றது ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது உங்க துணைவியாருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதனால கொஞ்சம் கவனம் தேவையா இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள், இரவு பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. வாகன விபத்துகள் ஏற்படுறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குங்க. அதனால அது கொஞ்சம் சற்று அவாய்ட் பண்றது நல்லது. இந்த காலகட்டம் ஒரு 25 நாள் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தா மட்டும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க. நீங்க தனியா பைக்லயோ இல்ல கார்லயோ தனியா டிராவல் பண்றது தவிர்த்து கொள்வது நல்லது. ஏன்னா ராகு சனி செவ்வாய் கன்ஜக்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனையும் பார்க்கறாங்க இவங்க 3 பேரும் சேர்ந்ததுனால. அதாவது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 10% தான் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா உங்களோட ஒரு முக்கியமான உங்களோட ராசி கட்டத்துல என்ன தசை புத்தி போயிட்டு இருக்கோ அதுக்கு சாதகமாக இது கோச்சாரத்துல சுக்கிரனும் ராகு சனி செவ்வாய் இணையும் போது இந்த விபத்து, இந்த உடல்நிலை பிரச்சனை எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில் மட்டும் சற்று கவனம் தேவை. ஸோ வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு மகாலட்சுமி யோகம், இந்த சுக்கிரன் பயிற்சி அனைத்து செல்வங்களையும் யோகங்களையும் கொடுக்க போறாங்க. முக்கியமா கல்வி, படிப்பு, செல்வம், சுகம் என அனைத்து சுகங்களையும் கொடுக்க போறாரு. வெளிநாட்டு முதலீடு வரப்போகுது. சற்று ஆரோக்கியத்திலும் பிரயாணங்களிலும் கவனம் தேவை. இந்த சுக்கிரன் அனைத்து யோகங்களையும் கொடுப்பார். துலாம் ராசி நேயர்களே, உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் இப்பொழுது பெயர்ச்சி அடைகிறாருங்க. கடகர் வீட்டிலிருந்து உச்சம் பெற்ற குரு இடமிருந்து உங்களுக்கு 11ஆம் இடம் சிம்ம வீட்டில் சூரியனோட வீட்டுல கேதுவோடு இணையும் இந்த உங்களோட சுக்கிரன், அதாவது உங்க ராசிநாதன் 11ஆம் இடம் லாபஸ்தானம் உங்களுக்கு சகல வசதியிலும் கொடுக்க போதுங்க. அனைத்து யோகங்களும் முக்கியமா உங்களுக்கு ஆசைகள் நிறைவேற போது அனைத்து யோக பாக்கியங்களும் கொடுக்கறதுக்கான காத்து கொண்டிருக்கிறார் சுக்கிரன் கேது. ஏன்னா கேது பகவான் சுக்கிரனோட காரகத்தன்மையை அதிகப்படுத்துவார். இதன் அடிப்படையில் நீங்க உங்களுக்கு அனைத்து சகல வசதிகளும் கொடுக்கறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு நிறைவேறக்கூடிய, ஏன்னா எட்டுக்கு அவர் தான். ஸோ அதனால திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு உண்டாகும். பொருளாதாரத்தில் வந்து இருந்த மந்த நிலைமை தீங்க போது. முக்கியமா நீண்ட தூர பிரயாணங்கள், அதாவது வெளிநாட்டில இருந்து வர முதலீடுகள் உங்களுக்கு வந்து சேரப்போது. தொழில் இருந்த தடைகள் நீங்க போது. வேலையில முன்னேற்றம், புதிய வேலை, அதாவது சில பேர்லாம் வந்து இன்னொரு உங்களோட தகுதிக்கு ஏற்ப வந்து முயற்சி எல்லாம் பண்ணி கொண்டு இருந்திருங்க. அதாவது இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான வேலை வாய்ப்புகள், அதாவது உயர்ந்த சம்பளத்தோடு அதிக சம்பளத்தோடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற யோகம் எல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இவ்வளவு நாளா முயற்சி பண்ணியிருந்த அனைத்து விஷயங்களையும் சந்தோஷமாகவும் சக்சஸ் ஆகவும் முடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட, அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் ஒரு 10 பேர் வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அதாவது வேலையாட்களை வச்சு ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு சின்னதா ஒரு சின்னதா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல உங்களுக்கு வளர்ச்சி அடைய போது முதலீடுகள் வந்து சேரும். ஏன்னா நீங்க இதன் மூலமா நீங்க வந்து ஒரு லோனோ இல்ல கடனோ வாங்குறதுக்கா இல்ல வேற ஒருத்தர் கூட வந்து பினான்ஸோ எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது சாதகமாக வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன்
சுக்கிரன் பண்ணி கொடுத்துருவாருங்க 11ஆம் இடத்துல. ஏன்னா 11ஆம் இடம்ன்றது உங்களோட உபஜயஸ்தானத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடத்துல வந்து சுக்கிரனும் கேதுவும் இருக்கும்போது 11ஆம் இடம் உங்க ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். முக்கியமா இந்த பிசினஸ் ஏஜ்ல இருக்கும் பாத்தீங்களா, அந்த 45 பிளஸ்ல இருக்கிறவங்க தொழில் நிமித்தமும் வேலை நிமித்தமும் நிறைய ஒரு சங்கடங்களும் ஒரு பொருளாதார நெருக்கடியும் இந்த காலகட்டத்தில் ஒரு 2-3 மாசமா நீங்க சந்திச்சிருப்பீங்க. அதாவது உங்களுக்கு வர வேண்டிய நிதி நிலைமையெல்லாம் வந்து இப்ப மாறக்கூடிய அமைப்பாக இருக்க போது தொழில நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க கண்கூடாக. அது மட்டும் இல்லாமல் சில எதிர்பாராத திடீர் பணவரவு உங்களை வந்து ஒரு திக்குமுக்க ஆள வைக்கும்ன்ற மாதிரி அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் துலா ராசிக்கு கொடுத்துருவாரு. நிறைய பேர் வந்து வேலை மாற்றம் தொழில் மாற்றம் பண்றீங்கன்னா கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா உங்க தகுதிக்கேற்ப உங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சேர்த்துருவார் குரு. ஏன்னா உங்க ராசிநாதனுங்க அவர் 8ஆம் இடத்துக்கு அதிபதி தான். ஸோ திடீர் வாய்ப்புகள் திடீர் உங்களுக்கு வந்து யோகங்கள்லாம் கொடுக்கறதுக்கான தகுதி உடையவர். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கேதுவோடு இணையும் போது இதை வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இவர் இப்போ இந்த தொழில் நிமித்தம் வேலை நிமித்தம் நல்ல மாற்றம் முன்னேற்றம் அதுல வந்து உங்களுக்கு இருந்த தடைகள் லாபங்கள்லாம் வரப்போகுது. அது ஒரு அமைப்புல இருந்தாலும் இந்த திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து காதல் கல்யாணம் திருமணம் 100% கை கூடுங்க. சுக்கிரன் வந்து உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்கும் பட்சத்தில் குருவோட தொடர்பும் அங்க இருக்கிறதுனால சனிக்கு நிறைய பேர் குழந்தை வந்து பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும். மருத்துவ ட்ரீட்மெண்ட் மூலயமா வந்து குழந்தை செல்வங்களை பெறணும் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை உண்டாவதுக்கான அமைப்பு இருக்கு. அதாவது அந்த ஒரு சந்தோஷமான விஷயம் உங்க வாழ்க்கையிலும் உங்க குடும்பத்திலும் அது வந்து உண்டாகும். ஸோ மொத்தத்தில் இந்த மாணவர்களாக இருந்தும் சரி, இந்த இளைய திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கிறவர்களும் காதல் கல்யாணம் திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருக்கும் நிறைய ஒரு அப்பா அம்மா, அதாவது திருமணம் முடிந்து ரொம்ப காலமாக குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கும் நிறைய பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் அமையறவையோ பாக்கியம் இந்த காலத்தில் கண்டிப்பாக அமையும். நிறைய பேர் பொருளாதார வசதியாகவும் தொழில் நிமித்தமும் பணம் வசதி பொருளாதார நெருக்கடிகள மாற்றம் ஏற்படும். திடீர் பணவரவு அதிர்ஷ்டம் உண்டாகும். மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்கள் உங்க ராசிநாதன் கேதுவோடு இணையும் 11ஆம் இடத்தில் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் யோகங்களையும் கொடுக்க போறாரு. வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெள்ளை நிற பூ அணிவித்து அர்ச்சனை பண்ணுங்க. ஏழை எளியோருக்கு வந்து ஒரு பச்சரிசி இந்த மாதிரி தானம் எல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் மகாலட்சுமி யோகம் வந்து சேரும். அனைத்து செல்வங்களும் பெற வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 5ஆம் தேதி சிம்ம ராசியில் பெயர்ச்சி அடையும் சுக்கிர பகவான் கேதுவோடு இணையும் இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இணையறாருங்க. ஸோ உங்க ராசிக்கு, அதாவது செவ்வாய்க்கு வந்து சுக்கிரன் வந்து அதாவது பகையும் கிடையாது, நட்பும் கிடையாது, சமம் என்ற அடிப்படையில உங்களுக்கு சில யோகங்களை கொடுக்க போறாருங்க. இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த விஷயத்துல உங்களுக்கு நல்ல யோகங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்க போறாரு. ஏன்னா அவர் வந்து 7க்கு அதிபதி, உங்களுக்கு 12க்கு அதிபதி. விரயத்தையும் அவர் தான் கொடுக்க போறாரு. தொடர்புகள், உங்களுக்கு கூட்டாளி பங்காளி உங்களோட நண்பர்கள் உங்களோட மனைவி வழி உறவுகள் எல்லாம் வந்து சில பிரச்சனைகள் காத்து கொண்டுதே சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே செவ்வாய் வேற அங்க இருக்காரு. ஸோ செவ்வாய் இருக்கிற பட்சத்தில் சனியும் தொடர்புல செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் உங்களோட துணைவியாரின் சமூகத்தில உங்க துணைவியாரின் உறவினர் குலத்தில் கொஞ்சம் சற்று கவனம் தேவை. வாக்கு விஷயத்திலும் பேச்சிலும் சற்று கவனம் தேவை. தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிக் கொள்ளாதீர்கள். அவங்க சொல்றதுக்கு சரின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலத்தை கொண்டு செல்லலாம். நீங்க வந்து வாக்குவாதம் பண்ணீங்க, இல்ல உங்க உறவினருக்கு மட்டும் நீ இது பண்ற, எங்க உறவினர் வந்தா இது சப்போர்ட் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி வாக்குவாதத்துக்கு போனீங்கன்னா சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதில் மட்டும் சற்று கொஞ்சம் கவனம் தேவை. அதுவும் இல்லாமல் கேதுவோடு சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல ஏறும்போது வேலை செய்யற இடத்துல தொழில் பண்ற இடத்துல உங்களுக்கு வர வேண்டிய ஊதியமோ இல்ல சில பணவரவும் தாமதமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது படிப்படியாக மாறும். இந்த சுக்கிரன் முடிவு இந்த 20ஆம் தேதி 25ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது சாதகமான அமைப்பு இருக்கு. இதனால தேவையில்லாம சக ஊழியர்கள் உங்களோட பணி செய்யும் உங்களோட சக ஊழியர்களோட தேவையில்லாம வாக்குவாதம் சண்டைகள்ல ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அவப்பெயர்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ வேலை செய்யும் இடத்திலும் தொழில் பண்ற இடத்திலும் சக ஊழியர்களோட தேவையில்லாத வாக்கு விஷயத்தில் தலையிடாதீர்கள். நம்மளுக்கு என்ன வந்தோம், நம்மளோட ஒர்க் என்ன, நம்மளோட அசைன்மெண்ட் என்ன, வந்தோமா வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த ஒரு தடைகளும் சங்கடங்களும் ஏற்படாது. அதில் மட்டும் சற்று கவனம் தேவை. ஏன்னா 10ஆம் இடம்ன்றது தொழிலை கொடுக்கிற இடம். அங்க கேதுவும் சுக்கிரனும் ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12ஆம் அதிபதி 7க்கு அதிபதி. தேவையில்லாம உங்களை வந்து பிரச்சனை உண்டாக்கி விரயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். இதன் மூலயமா சில சட்ட சிக்கல்களையும் தேவையில்லாம போலீஸ் கேஸ் வம்பு வழக்குன்னு பிரச்சனை எல்லாம் கொண்டு போய் வச்சுறோம். ஏன்னா சனி பகவானும் கனெக்ட் பண்றாரு, செவ்வாயும் கனெக்ட் பண்றாங்க அந்த 10ஆம் இடத்துல. அதனால வம்பு வழக்கு இது என்னன்னா
இந்த வம்பு வழக்கு வந்து ஆபீஸோட இல்லாம வெளியே வரதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்துடும். அதனால இதுல மட்டும் சற்று கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி வந்து ஒர்க் பண்ற இடத்துல இந்த பெண் சகோதரி ஊழியர்கள்லாம் கொஞ்சம் வாக்கு விஷயத்தில் கவனமா இருங்க. தேவையில்லாம நீங்க பேசுறது வந்து இவரு தான் சொன்னாருங்க, இவரு தாங்க இந்த மாதிரி பேசினாருன்னு சொல்லி உங்களுக்கு அவப்பெயர்கள்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ அதனால இந்த விஷயத்தில் சற்று கவனம் தேவை. பொருளாதாரத்துல கொஞ்சம் மந்த நிலைமையாக தான் இருக்கும். ஏன்னா இதுல வந்து நீங்க அவசரப்பட்டீங்கன்னா அது வரக்கூடியது கூட வராம கூட போயிடும். ஸோ மனைவி விஷயத்திலும் மனைவி சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் சாதகமாகவும் கொஞ்சம் அமைதியாகவும் இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க எது சொல்றாங்களோ சரின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அது சாதகமா அமைஞ்சிடும். இப்போ வந்து நான் தான் பெரியவன், நான் ஈகோ பண்ணிட்டு உங்களுக்கு அது டெம்ப்லாம் பண்ணும். ஏன்னா சனி செவ்வாய் அங்க கனெக்ட் ஆகும்போது இதை வந்து நான் தான் பெரியவன்ற மாதிரி உங்களை தூண்டும். அதெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்து இந்த காலத்தை நகர்த்தினால் இப்பொழுது சாதகமாக முடித்துக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட தாயாரின் தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கு. அதில் மட்டும் சற்று கவனம் தேவை. ஏன்னா சுக்கிரன் வந்து 7ஆம் பார்வை 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்தில் ராகு பலம் அதிகமா வந்து ஒரு பாவத்தன்மையோடு இருக்கும் பட்சத்தில் தாயாரின் தேக ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் சற்று கவனமாகவும் எச்சரிக்காமல் இருப்பது விருச்சிக ராசிக்காரர்கள் நல்லது. உங்களுக்கு வர வேண்டிய பொருளாதார தடைகள்லாம் படிப்படியா நீங்கும். ஆனால் சில வம்பு வழக்குகள், சில சச்சரவுகள், சங்கடங்கள்லாம் இந்த இடத்துல ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. அதில் மட்டும் சற்று கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெள்ளை நிற பூ அணிந்து அர்ச்சனை பண்ணுங்க. பச்சரிசி வந்து கொஞ்சம் தானமா கொடுங்க. உங்களுக்கு அனைத்து யோகங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சுக்கிரன் பெயர்ச்சி வருகின்ற ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவரு சிம்ம ராசியில, அதாவது கடக ராசியில இவ்வளவு நாள் இருந்தாங்க. உச்சம் பெற்ற குருவோடு இருந்த சுக்கிரன் சிம்ம ராசியில் கேதுவோட சூரியனோட வீட்டுல இணையும் பொழுது உங்களுக்கு, அதாவது தனுஷ ராசிக்கு உங்களுக்கு 6ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி லாபத்தை கொடுக்கக்கூடியவரும் தொழில் வேலையில் இருக்கிற ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இப்பொழுது 9ஆம் இடமான உங்களுக்கு பாக்கியஸ்தானமான உங்களோட ராசி அதிபதி குரு பகவான், சரிங்களா? குரு பகவானோட அதி நண்பர் சிம்ம ராசியில் சுக்கிரன் இணையும் பட்சத்தில் உங்களுக்கு வேலையில இருந்து வந்த தொழில இருந்து வந்த கஷ்டங்கள் தீரப்போது. முக்கியமா வேலையில பணிமாற்றம், இடமாற்றம், பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் தனுஷு ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் சிறந்த யோகங்களை கொடுக்க போறாருங்க. உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார தடைகள் நீங்க போதுன்னே சொல்லலாம். ஏன்னா எவ்வளவுதான் நீங்க வேலையில, ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா வேலை, நேர்மை, முதலாளிக்கு வந்து வந்து விசுவாசமா இருக்கிறது, அவங்க எந்த நேரம் கூப்பிட்டாலும் உடனே போன் அட்டன் பண்றது, உடனே வர்றது, அவங்களுக்கு விசுவாசத்துக்கு வந்து பேர் போனவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வேலை செய்யற இடத்துலயும் சரி, தொழில் தானாக பண்ணி கொண்டிருந்தாலும் சரி, இல்ல ஒரு முதலாளி கிட்ட அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப ஒர்க்குக்கு வந்து வேலைக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்கறவங்களுக்கு வந்து அதுக்குண்டான பலன்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளவு வந்து சீராகவும் ஒரு சிறப்பாகவும் இல்லாம தான் இருந்தது இவ்வளவு காலமாக. இப்பொழுது அது படிப்படியாக மாற்றம் கொண்டு இருக்கு. ஏன்னா குருவும் மாறி இருக்காரு. குருவின் பார்வையில இப்ப சனி இருக்காரு. சோ அர்த்தாஷ்டம சனியில இருந்து தவித்து கொண்டிருந்த நிறைய தனுஷு ராசிக்கு கொஞ்சம் ஒரு மூச்சு விடுற மாதிரி ஒரு விடுவு காலம் வந்திருந்தாலும் பண விஷயத்துல பெருசா மாற்றம் ஒண்ணு அவங்களுக்கு வராம தான் இருந்தது. உடல்நிலையில இருந்த பிரச்சனை, தாயார் நிலையில பிரச்சனை, வீட்டுல இருந்த குடும்ப பிரச்சனை வந்து சிறிது மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தாலும் இன்னும் வந்து அந்த பொருளாதாரத்துல ஒரு சீரமைப்பு, பொருளாதாரத்தில் வந்த மந்த நிலைமை, பொருளாதாரத்துல இருந்து வந்த தேக்கம், எதிர்பார்த்த கடன், அவங்க கடனை அடைக்கக்கூடிய வசதி எல்லாம் வந்து இன்னும் வந்து அது சீர் அமையலன்னே சொல்லலாம். அது இப்பொழுது மாற்றம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதுக்கு ஒரு புதிய முயற்சிகள் நீங்க எடுப்பீங்க. புதிய மனிதர்கள் தொடர்பு, பெரிய மனிதர்கள் ஆலோசனை, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமா உங்களுக்கு வந்து கடனை எப்படி அடைக்கிறது, பழைய கடனை எப்படி தீர்க்கலாம், பழைய கடனை எப்படி வந்து அவாய்ட், அதாவது கொஞ்சம், அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும், வந்து நான் வந்து இப்போ இவ்வளவு அமௌண்ட் கட்டணும்ன்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி எல்லாம் இருந்ததுலாம் அதுக்கு ஒரு சுமூகமான டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இமிடியேட்டா ஒரு 50,000 ரூபாய் கட்டணும்ன்ற அமைப்புல உங்களுக்கு ஒரு ப்ரெஷர், ஒரு நெருக்கடி இருந்ததுன்னா இந்த சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல போய் கேதுவோடு இணையும் பொழுது இவர் 6ஆம் அதிபதி, அதுவும் இல்லாம 11ஆம் அதிபதி. சோ அதுல இருக்கிற ஒரு சங்கடங்களையும் ஒரு தெளிவையும் ஒரு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமா இருந்து வந்த பண பிரச்சனை, பொருளாதார வசதி மாற்றம் ஏற்படும். ஏன்னா சிம்ம ராசியில இவர் இருக்கும் பட்சத்தில் சூரியன் வந்து உங்களுக்கு அப்படியே 7ஆம் இடத்தில் புதனோட இருக்கிறாருங்க. ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானங்க. சோ இதன் மூலமா உங்களுக்கு என்ன வரப்போகுது,
இப்ப யாரெல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் இருக்காங்களோ உங்களோட மனைவி மூலயமா உங்களுக்கு ஆதாயம், உங்க மனைவி சார்ந்த இல்ல உங்க நண்பர்கள், உங்க கூட்டாளி, உங்க பங்காளி இந்த மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா, உங்க தந்தை வழி உறவு, உங்களோட தாய் வழி உறவு, இல்லைன்னா உங்களோட மனைவி வழி வகையில வந்து பொருளாதார வசதி வருது, இல்ல உங்க மனைவியே வந்து வேலைக்கு போய் வந்து ஒரு வேலை கிடைக்கிறது, அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் வருது, அதன் மூலயமா உங்களுக்கு இந்த கடன் அடைகிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் ஏற்படுத்துவார். ஏன்னா சுக்கிரன்றவர் வந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கேதுவோடு இணையும் போது கேது வந்து என்ன பண்ணுவாருன்னா, அதாவது சுக்கிரனோட ஒரு தன்மையை வந்து விரிவுபடுத்துவார். சோ இதன் அடிப்படையில் தனுசு ராசிக்கு இந்த சுக்கிரன் உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனை தீரப்போது, முக்கியமா வேலை தொழில இருந்து வந்த எதிரிகள் விலகுவார்கள். அது மட்டும் இல்லாமல் வேலை தொழில இருந்த சக ஊழியர்களின், அதாவது ஒரு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு ஒன்றும் பெருசா இருந்திருக்காது, உங்களுக்கு தேவையில்லாம ஒரு அவப்பெயர்கள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் இப்ப படிப்படியா மாற்றம் ஏற்படும். முக்கியமா இந்த வேலை தொழில இருந்து வந்த பண கஷ்டத்தை நீங்க தீர்க்க போறீங்க. உங்களோட மனைவி வழியாக உங்களுக்கு வந்து பொருளாதார வசதி கிடைக்க போகுதுன்னே அர்த்தங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், அவங்களுக்கு வந்து சில பிசினஸ் வாய்ப்புகள், சில பேர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு டெய்லரிங் ஷாப்போ இல்ல ஒரு ஃபேன்சி ஸ்டோரோ வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு புதிய ஆர்டர் வருது, வாடிக்கையாளர் மூலம் ஆர்டர் வருது, அவங்களுக்கு வந்து நிதி நிலைமை மாற்றம் ஏற்படும். அதன் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு நிதி நெருக்கடியில இருந்து உங்களை காப்பாத்துவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல 10ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் இருக்கிறாருங்க. அதாவது தர்ம கர்வாதி யோகம்னு சொல்லலாம். இது 7ஆம் இடத்துல இருக்கும்போது இது மனைவி வழியாகவும் உங்க நண்பர்கள் வழியாகவும் உங்க கூட்டாளி வழியாகவும் நடக்கும். அது மட்டும் இல்ல குரு வந்து கேதுவோட இணைந்து உங்களோட 3ஆம் இடத்தை பார்க்கும்போது இவ்வளவு நாளா நீங்க செய்த முயற்சிகள்லாம் பலனே இருந்திருக்காது, அது ஒன்றும் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும், சில பேர் தடங்கள்லாம் ஆயிருக்கும், இதெல்லாம் இப்ப மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி சிறு தூர பிரயாணங்கள் மூலமா ஆதாயம் லாபம் உண்டாகும். சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஜாப்ல இருக்கீங்களா பாத்தீங்களா, அவங்க எல்லாம் கொஞ்சம் டிராவல்ஸ் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது, அதாவது ஒரு தூர பிரயாணம் மூலயமா ஒரு தொடர்புகள் மூலயமா உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும், அதன் மூலயமா உங்களுக்கு லாபம் உண்டாகும், பொருளாதாரம் வசதி எல்லாம் ஏற்படும். அதே மாதிரி வந்து பேங்கிங் செக்டார்ல, இன்சூரன்ஸ் செக்டார்ல, மார்க்கெட்டிங் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு பொருளாதார நிலைமை மாற்றம் ஏற்படும், நிதி நிலைமை மாற்றம் ஏற்படும். முக்கியமா இப்பொழுது திருமண தடைகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஏன்னா 9ஆம் இடத்துல கேதுவோடு சுக்கிரன் இணையும் போது சூரியனும் போய் 7ஆம் இடத்துல இருக்கும்போது திருமண, காதல், கல்யாணம், திருமணம் இதெல்லாம் வாய்ப்புகள் உண்டாகும். சுக்கிரன் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் கேதுவோடு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோகங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. கடன் பிரச்சனை தீரப்போகுது, கடனை சமாளிக்கிற தைரியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா அதுதான் மெயின். முன்னாடி எல்லாம் வந்து பயந்து ஓடி இருப்பீங்க, இப்போ அதுக்குண்டான தைரியம் கிடைக்கும், ஆதாயம் உண்டாகும், ஒரு ஐடியா, ஒரு தள்ளி போறது, ஒரு நெருக்கடியை வந்து தள்ளி போடுறதுக்கான தைரியம் உண்டாகும். மனைவி வழி, உங்க நண்பர் வழி, கூட்டாளி வழி வந்து சப்போர்ட் கிடைக்கும். அதன் மூலமா பொருளாதார நெருக்கடி எல்லாம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி அடையும். ஸோ வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு மகாலட்சுமி யோகம் வந்து சேரும். இறைவன் அருளால் உங்களுக்கு அனைத்து யோகங்களும் பெறுவீர்கள். மகர ராசி நேயர்களே, சனி பகவானை ராசி அதிபதி கொண்ட நீங்கள், உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவர் உச்சம் பெற்ற கடக ராசியில் குருவோடு இருந்திருக்கார். இப்பொழுது அடுத்த வீடான அவருக்கு சிம்ம ராசியில், அதாவது உங்க ராசிக்கு அப்படியே பாத்தீங்கன்னா அது வந்து 8ஆம் இடத்துக்கு வராருங்க. சோ 8ஆம் இடத்தில் வரும்பொழுது உங்களுக்கு கேதுவோட சுக்கிரன் இணையறாருங்க. கேதுவோட சுக்கிரன் இணையும் பொழுது உங்களுக்கு மகர ராசிக்கு உங்களுக்கு 5ஆம் அதிபதி, அது மட்டும் இல்லாமல் 10ஆம் அதிபதி. சோ உங்க ராசிக்கு அவர் ரொம்ப ரொம்ப அதியோகத்தை கொடுக்கக்கூடிய அதாவது பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லலாம். அதே மாதிரி அவர் தசாமாதிபதி, உங்கள் தொழில் வளத்தை நிர்ணயிக்கக்கூடியவரும் அவர் தான். சோ அதாவது ஆயுள் காரகர், தொழிலுக்கு சம்பந்தமானவர் சனியா இருந்தாலும் உங்க ராசி பிரகாரம் தொழில வந்து உங்களுக்கு லாபகரமாகவும், தொழில வந்து இருந்த கஷ்டங்களையும், தொழில இருந்து வந்த சங்கடங்களையும், தொழில இருந்து வந்த பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவர் வந்து சுக்கிரன் தான். சுக்கிரனோட நிலைமை பொறுத்துதான் உங்களோட தொழில எப்படி உங்களுக்கு பொருளாதார வசதி கிடைக்கும், புதிய வாய்ப்புகளை கிடைக்கும், பதிவு உயர்வு எல்லாமே உங்களுக்கு வந்து தொழிலை டிசைட் பண்றது 10ஆம் அதிபதி. அவர் பாத்தீங்கன்னா கரெக்டா உங்க ராசிநாதனோட வீட்டுலதான் வந்து கனெக்ட் ஆகுறாரு. ஏன்னா அந்த இடம் வந்து துலாம் ராசி, துலாம் வீட்டுலதான் சனி பகவான் உச்சம் பெறாரு. அதே மாதிரி சுக்கிரனும் வந்து மூலத்திரிகோணம் பெற்று ஆட்சி பலம் அடைகிறாரு. சோ இதுதான் அதனுடைய சூட்சமம். சோ அதனால்தான் மகர ராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து தொழிலை கொடுக்கறதுக்கான காரணம் அதுதான். அதே மாதிரி சனி பகவான் உங்க லக்னாதிபதி, உங்க ராசி அதிபதி 10ஆம் இடமான துலாம் ராசியில தான் வந்து அதி பலம் பெற்று உச்சம் பெறாரு. சோ இதனோட அமைப்பு அதுதான். உங்க லக்னாதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெறதுக்கான அமைப்பும் அதுதான். சோ இதனால உங்களுக்கு இந்த சுக்கிரன் உங்களுக்கு யோக காலத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லாங்க. இவ்வளவு நாளா நீங்க கஷ்டப்பட்டு இருந்த காலம் எல்லாம் மாறப்போகுது, நிதி நிலைமை மாறப்போகுது, பொருளாதார நெருக்கடியில இருந்து பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது. முக்கியமா காரு, வண்டி, வாகன அமைப்பு எல்லாம் உண்டாகுங்க. ஏன்னா
உங்களுக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 5ஆம் இடமான சுக்கிரனோட வீட்டுல தான் இருக்கிறாரு. சோ அதன் பட்சத்தில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் நீண்ட நாள கனவு, அதாவது ஒரு 10-15 வருஷம் கனவு கூட சொல்லலாம். ஏன்னா அது சின்ன வயசுல இருந்தே கூட உங்களுக்கு வந்து கார் வாங்கணும், ஒரு நல்ல ஒரு மாடல் வாங்கணும், ஒரு லக்ஸரியாஸான கார் வாங்கணும், குடும்பத்தோட குழந்தையோட அந்த கார்ல போகணும்ன்ற ரொம்ப காலமாக திட்டம்லாம் தீட்டி இருப்பீங்க, லோடு வரைக்கும் போயிருப்பீங்க, கார் ஷோரூமுக்குலாம் பல வாட்டி போயிட்டு மாடல்லாம் பார்த்துட்டு போட்டோலாம் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. ஆனா அதெல்லாம் வந்து வாங்கக்கூடிய நிலைமையை தள்ளிக்கொண்டே போயிருக்கும். அந்த அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிறைவேறுங்க 100%. ஏன்னா வாகனக்காரகன் சுக்கிரன், அதுவும் இல்லாம 4ஆம் அதிபதி செவ்வாயும் 5ஆம் இடத்தில் இருந்து கரெக்டா அவரும் 4ஆம் பார்வையா வந்து சிம்ம ராசியை சுக்கிரனை பாக்குறாரு. சோ இந்த கன்ஜக்ஷன்ல தான் உங்களுக்கு இந்த அமைப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் பார்வையா சுக்கிரன் அந்த சிம்ம வீட்டுல இருந்து உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்கும்போது குடும்பத்திற்காக, குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரப்போகுது, குடும்ப மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்க போகுது, குடும்ப மகிழ்ச்சிக்காக நீங்க இருக்க போறீங்க. இவ்வளவு நாளா வேலை வேலை வேலை, தொழில் வேலை தொழில் வேலை என்று ரொம்ப வந்து வேலைக்காக சுத்தி கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் இப்ப படிப்படியாக தொழில மாற்றம், முன்னேற்றம், சிறு சிறு முதலீடுகள்லாம் லாபங்கள் வந்து பொருளாதார நிலைமை மாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. கண் கூட அது உங்களுக்கு தெரியும். அதை எப்படி நீங்க அதை கொண்டு செல்வீங்கன்னா, குடும்ப மகிழ்ச்சி, குடும்பத்துக்காக செலவு பண்ணுவீங்க, குடும்பத்துக்காக வந்து குழந்தைகளின் நலனுக்காக முதலீடு பண்ணுவீங்க, குழந்தை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. சோ அதனால திடீர் அதிர்ஷ்டம், பண வரவெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. குழந்தைகளுக்காக செலவெல்லாம் பண்ண போறீங்க. வேலை நிமித்தமாவும் தொழில் நிமித்தமாவும் வெளி மாநிலம், வெளி இடத்துக்கு போறீங்க. அதன் மூலியமா லாபம் வரப்போகுது. இது யாருக்காக பண்ண போறீங்க? உங்க குழந்தைக்காகவும் உங்க குடும்ப சந்தோஷத்துக்காக பண்ண போறீங்க. இந்த அமைப்பெல்லாம் இந்த சுக்கிரன் 8ஆம் இடத்தில் கேதுவோடு இணையும் போது உங்களுக்கு கொடுப்பாரு. அதாவது குடும்பத்திலிருந்து பிரிந்து உங்களுக்கு வேலை நிமித்தமும் தொழில் நிமித்தமும் ஆதாயங்களை கொடுத்து அதை வந்து உங்க குடும்ப உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், மனைவி, உங்க தாய் தந்தை, அது மட்டும் இல்ல உங்க குழந்தைகள், சகோதரர்களோட சந்தோஷத்துக்காக நீங்க பாடுபட போறீங்க. அதனால ஆதாயம் வரப்போகுது, அதன் உண்டான லாபங்கள் உண்டாக போகுது. அதன் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனைவி வழி, அதாவது குடும்பத்தோட வந்து குலதெய்வம் போறது, இல்ல ரொம்ப நீண்ட நாளா வந்து ஒரு சுற்றுலா போகணும், ஒரு கடல் கடந்தோ இல்ல அயல் நாட்டுக்கோ, கோவா லெவல்ல, ஒரு பெங்களூர் லெவல்ல நீங்க வந்து மேங்களூர், கேரளா இந்த மாதிரி டூர் போகணுன்ற அமைப்பெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதாவது இன்ப சுற்றுலா, குடும்பத்தோடும் குழந்தைகளோடும் இன்ப சுற்றுலா போறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட படிப்பு செலவுக்காகவும், குழந்தைங்களோட உயர்கல்விக்காகவும், குழந்தைங்களோட மேற்படிப்பிற்காகவும் வெளிநாட்டு கடன், அதாவது சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஃபாரின் போயிட்டு அவர் படிக்கணுன்றதுக்காக உங்களுக்கு கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது உங்களுக்கு வந்து சேரும். சோ குழந்தைங்களோட படிப்புக்கு கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சோ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் 8ஆம் இடத்தில் கேதுவோடு இணையும் போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, குடும்பத்திற்காக வந்து குடும்பத்தை பிரிந்து தொழில் விஷயமாவும் வேலை நிமித்தமாவும் தொழிலை வந்து வளப்படுத்துறதுக்காக வந்து போற மாதிரி அமைஇருக்கும். அதுக்கு தேவையான லாபங்கள் உண்டாகும். புதிய காரு வாகனம் அமைப்பெல்லாம் உண்டாகும். குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உண்டாகும். ஒரு வீடை வந்து ஆல்டர்னேட் பண்றது, ஒரு டெக்கரேஷன் பண்ற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது கண்டிப்பா கொடுப்பாருங்க. சோ மகர ராசிக்கு இந்த சுக்கிரன் பெயர்ச்சி பாத்தீங்கன்னா வேலையில ஒரு மாற்றம், அதெல்லாம் வந்து பொருளாதார நெருக்கடி எல்லாம் கொடுத்திருந்தாலும் குடும்பத்துல ஒரு அமைதியான, ரொம்ப காலமாக வந்து நீங்க குடும்பத்தை பிரிஞ்சு ஒரு மாதிரி ஒரு இறுக்கமான சூழ்நிலை எல்லாம் மாற்றம் ஏற்பட்டு மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் உங்க தாய்க்காகவும் உங்க சகோதரருக்காகவும் கூட இருந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை அனுபவிக்கும் காலமாக இந்த காலம் மகர ராசிக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக முருகரை போய் பாருங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக இருக்கும். இந்த சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் வளங்களையும் கொடுத்து அனைத்து யோகங்களையும் கொடுப்பார். கும்பராசி நேயர்களே, இந்த சுக்கிரன் பயிற்சி வருகிற ஜூலை மாதம் அவரு கடக ராசியில் உச்சம் பெற்ற குரு வீட்டிலிருந்து அடுத்த வீடான சிம்ம ராசியில் சூரியனோட அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியில் கேதுவோட இணையறாருங்க. சோ கும்பராசிக்கு, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் கேதுவோடு இணையும் போது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. ராஜயோக அமைப்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்லாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு போறது மட்டும் இல்லாமல் அங்க போயிட்டு அவர் உங்களை பாக்குறாருங்க. நீங்கன்றது நீங்க தான் கும்பராசிக்காரர்கள். உங்களை பார்க்கும் போது என்னங்க ஆகும், உங்களுக்கு நல்ல சந்தோஷமான வாய்ப்புகள், மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள்லாம் உண்டாகும். உங்களை வந்து சந்தோஷத்தில் திளைக்க வைக்க போகிறாரு சொல்லலாம். எதன் வழியாக, அதுதான் நீங்க பார்க்கணும். எதன் மூலமா நான் சந்தோஷமா அடைவேங்க. இப்ப நிறைய பேர் இருப்பாங்க கும்பராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா, நிறைய இப்ப வந்து 20 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும், நல்ல ஒரு படிப்பு,
நல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலயமா வந்து ஒரு ஒரு கல்வி எந்த காலேஜில் போய் எங்க சேர்க்கணும், எந்த கல்லூரியில படிக்கணும், அதாவது எந்த துறை அந்த ஏஜுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை நீங்க அடைவீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நடக்கும்? சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், சில பேர்லாம் ஒரு அந்த இளமை காலத்துல வரும் அந்த கிரஷ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? முதல் காதல் என்ற மாதிரிலாம் அதுக்கெல்லாம் வந்து ஒரு பாசமான ஒரு ஒரு தோழி வந்து காதல் வயப்படுறது, இந்த அமைப்பெல்லாம் இதை வந்து ஏற்படுத்தும் இந்த வயதுக்கு ஏற்றபடி. நான் வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமா சில ரொம்ப கஷ்டம், பொருளாதார நெருக்கடியில் இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்புமிக்க காலமே சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடத்தில் அவர் வந்து கேதுவோடு இணையும் போது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அந்த வாய்ப்புகள் எங்க கிடைக்க போகுது, எதன் மூலியமா உங்களுக்கு நிவர்த்தி ஆக போகுதுன்னா, நல்ல உங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப உண்மை. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. சரிங்களா? குரு வந்து 6ஆம் இடத்துல இருந்து உங்களோட 10ஆம் இடத்த பார்க்கிறாரு. உங்களோட 12ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. ஸோ இதன் அடிப்படையில் நீங்க வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமா வெளிநாடு போறது, வெளி மாநிலம் போறது, வீட்ல அதாவது இப்போ ஒரு திருச்சியில இருக்குங்க, மதுரையில இருக்குங்கன்னா, அடுத்த ஒரு ஒரு நகரத்துக்கு போயிட்டு வேலையில கிடைக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கு 100% நடக்குங்க. இப்போ இந்த ஏஜ் குரூப் அந்த வேலை தொழில்ல கஷ்டப்படுற, எனக்கு பணமே கிடைக்கலங்க, சரியான இந்த தொழிலை மாத்தலாம், இல்ல வேற ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், இல்ல வேற வேலைக்கு தேடிட்டே இருப்பீங்க. சில பேர்லாம் பிரேக் ஆகி கூட வீட்டுல உட்காந்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு இப்ப கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலயமா நீங்க இடத்த விட்டு ஒரு சின்ன ஒரு இடத்த விட்டு ஒரு ஒரு 100 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு வேலை பண்ற மாதிரி இருக்கும். இதன் மூலயமா உங்களுக்கு சந்தோஷம் வரும். இதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் தானேங்க. வேலையே இல்லாத வேலை கிடைச்சா சந்தோஷம் தானே, அதுவும் அதிக சம்பளத்தோட. சோ இந்த அமைப்பெல்லாம் கும்பராசிக்கு கண்டிப்பாக கிடைக்க பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் மனைவி வழியாக உங்களுக்கு சில ஆதாயங்கள், சந்தோஷங்கள் கிடைக்கும். இதன் மூலமா உங்களுக்கு உண்டாகும் வேலை கிடைச்சிச்சு, ஒரு நல்ல ஒரு சம்பளம் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு மனைவிக்கு தேவையான சந்தோஷமான விஷயங்கள்லாம் வாங்கி கொடுப்பீங்க. முக்கியமா நகையை மீட்டு கொடுப்பீங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். ஸோ இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு. ஸோ குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாகும். இந்த அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா செவ்வாய் பகவானும் சுக்கிரனோட வீட்டுல இருந்து தான் 4ஆம் பார்வையை இந்த சிம்ம வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. இது கரெக்டா கன்ஜெக்ஷன் ஆகும் பாருங்க. ஸோ யாரெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு வேலை நிமித்தமும் தொழில் நிமித்தமும் நிறைய பெரிய நெருக்கடி, ஒரு சங்கடங்கள் நான் நிறைய ஒரு இதுல ஒரு 2-3 மாசமே சொல்லிட்டு இருக்கேன். அது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. இதன் மூலயமா உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் இருந்த ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கடனை தீர்ப்பீங்க. கடன் பிரச்சனை படிப்படியா வந்து மாற்றம் ஏற்படும். குடும்பத்துல இருந்த பிரச்சனை கண்டிப்பா முதல் தீருங்க. சோ இதன் அடிப்படையில் சுக்கிரனோட இணையும் கேது உங்களுக்கு தொழில்ல ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போறாரு. உங்களை சந்தோஷமா வச்சுக்க போறாரு. நீங்க மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்க போறீங்க. இந்த ஒரு 25 நாள் 30 நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்டா இருக்கும். நல்ல ஒரு இப்போ பெரிய ஒரு வயதானவர்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து உங்க குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் பண்ணீங்க. அதாவது உங்களுக்கு உங்களுக்கு பேர பசங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு காது குத்துறதோ, இல்ல அவங்களுக்கு ஒரு மொட்டாச்சு காது குத்துறது, இல்ல குடும்பத்தோட வந்து நீங்க கோவிலுக்கு போறது, ஒரு நீண்ட தூர பிரயாணம் ஒரு 10 நாள் போயிட்டு ஒரு காசி யாத்திரை மாதிரி போறது, இல்ல ஒரு ராமேஸ்வரம் மாதிரி போற அமைப்பெல்லாம் பெரியவங்களா இருந்தீங்கன்னா இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் குருவோட பார்வையில எல்லா இடத்தையும் அவங்க பார்க்கறதுனால கும்பராசிக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி ஒரு அனுகூலமான காலமாக இருக்கும்போது, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருப்பது, பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடி கண்டிப்பாக மாற்றம் ஏற்படுங்க. எந்த வயதுல எப்படி எந்த காலகட்டத்தில் நீங்க இருக்கிறீங்களோ அதுக்கு உண்டான பலனை நீங்க அனுபவிப்பீங்க. இப்ப வேலைக்காக, தொழிலுக்காக வேற மாநிலம் போகணும், வெளிநாடு போகணுன்ற அமைப்பு எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நண்பர்கள், மனைவி, கூட்டாளி மூலயமாக உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டாகும். பொருளாதார நெருக்கடி மாற்றம் ஏற்படும். கல்யாண தடைகள் நீங்கும். திருமண வாய்ப்புகள் கைகூடும். ஸோ சுக்கிரன் சிம்ம வீட்டில் கேதுவோடு இணையும் போது உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக காத்து கொண்டிருக்குது. மீனராசி நேயர்களே, குரு பகவானை ராசி அதிபதியை கொண்ட நீங்கள் உங்களுக்கு இந்த சுக்கிரன் பெயர்ச்சி உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தில், அதாவது சிம்ம ராசியில் சூரியனோட வீட்டுக்கு போகிறார். சுக்கிரன் கேதுவோட இணையறாங்க. சுக்கிரன் உங்களுக்கு எத்தனாவது அதிபதிங்க? சோ மீன ராசிக்கு 3க்கு அதிபதி, அது மட்டும் இல்லாமல் 8க்கு அதிபதி. சோ ஒரு உபஜயஸ்தானத்துக்கும் ஒரு மறைவுஸ்தானத்துக்கான அதிபதி 6ஆம் இடத்தில் போய் கேதுவோடு இணையும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த சுக்கிரன் சில
விஷயத்த பண்றதுக்கு ரெடியா இருக்காருன்னே சொல்லலாங்க. ஏன்னா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரர்கள் இந்த தொடர்புகள், கான்டாக்ட் மூலியமாவே வந்து சில பிரச்சனையில மாட்டிக்கொள்றதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியா போய் செக்கிடுவாங்க. சில பேர்லாம் அவங்களுக்கு வந்து ஆசை வார்த்தை காட்டி, இந்த மாரி இருக்கு சார். இத இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. இத பண்ணீங்கன்னா இவ்வளோ லாபம் வரும். இத பண்ணீங்க ஏன்னா இந்த ஜென்ம சனி போற காலத்துல வந்து உங்களுக்கு சனி பகவான் உங்க இதுலயே இருக்காரு. உங்கள குழப்பி விடுறதுக்கும், உங்கள வந்து ஒரு பெரிய பெரிய சிக்கல்ல மாட்டி விடுறதுக்கான அமைப்பெல்லாம் அவர் அங்கேயே குடுப்பாரு. இது எப்படி நடக்கும்னா, இந்த மாரி ஒரு கிரகங்கள், மாத கிரகங்களான ஒரு கிரகங்கள் ஒரு வீட்டுக்கு மாறும் பொழுது, அவர்களோட தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு அது எத்தனாவது இடம், யார் கூட சேர்றாங்க, என்ன பலன குடுக்க போறாங்க, எப்படி இதுல வந்து நீங்க சிக்க போறீங்கன்ற அமைப்பெல்லாம் இந்த அமைப்புல தான் உங்களுக்கு நடக்கும். இப்ப சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப பேசியிருப்பீங்க. ஆனா 3 மாசத்துக்கு அப்புறம் அதனோட விளைவுகள நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா, கரெக்ட்டா அந்த கன்ஜங்ஷன் அங்க போய் சேரும். அப்போ உங்கள தொடர்பு படுத்தும். அதன் மூலியமா உங்களோட ஏன்னா இவரு 6ஆம் இடத்தில் இருக்கும்போது, உங்களோட 12ஆம் இடத்த சுக்கிரன் பார்க்கிறாரு. சுக்கிரன் 12ஆம் இடத்த பார்க்கும்போது, ராகு பகவான் ஆல்ரெடி அங்க இருக்கும் பட்சத்தில், இதனோட விளைவுகள நீங்க அனுபவிப்பீங்க. அது வந்து நன்மையா, தீமையா என்றது அவங்களோட இருக்கிற இடம், இருக்கக்கூடிய கிரகங்கள், இருக்கிற வீடு. இதன் அடிப்படையில தான் உங்களுக்கு அது நன்மை பலனா, தீமை பலனா என்றத நீங்க அனுபவிப்பீங்க. இதன் அடிப்படையில் உங்களுக்கு சுக்கிரன் கேதுவோடு இணையும் பட்சத்தில், தொடர்புகள் மூலியமாக கான்டாக்ட்கள் அதாவது உங்களோட தொடர்புகளால், உங்களோட முயற்சிகளால், உங்களோட வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்களையும், குழப்பங்களையும் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்க போதுங்க. இதுல சற்று கொஞ்சம் கவனம் தேவை. அதுவும் இல்லாமல் தேவையில்லாத முதலீடுகள் பண்றது. எது விஷயமா? வேலைக்காகவும், தொழிலுக்காகவும். சில பேர்லாம் ஆசை வார்த்தை காட்டி, "சார் இது எனக்கு ஒரு ₹1,00,000 குடுங்க. உங்கள வந்து ஃபாரின்ல போய் செட்டில் பண்றேன்." இந்த மாரி டிராவல் ஏஜென்ட் வச்சிருப்பாங்க. இந்த மாரி ஏமாறதுக்கான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கும். இப்ப சில பேர் மீன ராசிக்காரர்கள் வந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆவணும். இல்ல ஒரு யூடியூப் சேனல்லயே வந்து ஒரு இது பண்ணணும். அந்த மாரி நான் ஆக்ட் பண்ணணும்ன்ற மாரிலாம் அமைப்பு இருக்கும்போது, இந்த ஆசைய குடுத்து நீங்க ஒரு அட்வான்ஸ் குடுங்க சார். ஒரு ₹50,000 குடுங்க, ₹30,000 குடுங்கன்னு சொல்லிட்டு ஏமாற்றி உங்களை ஏமாற்றக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த விஷயத்துல கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப தேவையில்லாம அவப்பெயரு, சங்கடங்கள் இதன் மூலியமா வந்து குடும்பத்தில வந்து பிரச்சனை. சில பேர் வந்து காதல், கல்யாணம் இந்த மாரி பேசிட்டு இருப்பீங்க. ஆனா அது வந்து என்ன ஆகும்னா, தேவையில்லாம அது முறிவுக்கு போகும். ஸோ இந்த காலகட்டத்தில இது கண்டிப்பா நடக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா செவ்வாய் பகவானும் அங்க இருக்காரு 3ஆம் இடத்துல. ஸோ 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது தேவையில்லாம குருட்டு தைரியம், அசட்டு தைரியம், என்னதான் நடக்குது பார்த்துக்கலான்ற மாரி அமைப்பெல்லாம் போயிட்டு சிக்கல்ல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா செவ்வாய் இருக்கிற இடம் சுக்கிரனோட வீடு. அவர் 4ஆம் பார்வையா சுக்கிரன பார்க்கிறாரு. இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்தவுடனே சுக்கிரன் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த கனெக்டிங் எல்லாம் உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆயி தேவையில்லாத சிக்கல்ல உருவாக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நடுத்தர வயதுக்கே சொல்றேன். நடுத்தர வயதுக்கு வந்து குடும்பத்தோட அமைதியா, சூப்பரா குடும்பத்தோட கணவன் மனைவியோட சந்தோஷமா இருப்பீங்க. இப்போ தேவையில்லாத ஒரு பெண் தொடர்பு, இல்ல ஆணா இருந்தா பெண் தொடர்பு, பெண்ணா இருந்தா ஒரு ஆண் தொடர்பு ஏற்படும். எதன் மூலியமா? எங்க வழியா ஏற்படும்? வேலை செய்யற இடத்துல, தொழில் பண்ற இடத்துல ஏற்படும். சட்ட சிக்கலையும் கொண்டு வரும். குடும்ப உறுப்பினர்களையும் கொண்டு வரும். அதன் மூலியமா உங்களுக்கு அசிங்கத்தை ஏற்படுத்திக்கூடிய அமைப்பு எல்லாம் ஏற்படுத்தும். இதெல்லாம் எப்படின்னா, ஒரு 20 நாள், 25 நாள்ல ஒரு ஆரம்பிக்கும். இது ஏற்கனவே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த 25 நாள்ல அது வெளிப்படுத்திரும். இந்த தொடர்பு எப்படி வரும்னா, எப்படி சார் இப்போ வரப்போறது சுக்கிரன் 6ஆம் இடத்துல 25 நாள் தான் இருக்க போறாரு. 25 நாள்ல எப்படி டக்குன்னு உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு உங்களுக்கு அசிங்கம் வருமானா? கிடையாது. இது ஏற்கனவே நீங்க இருப்பீங்க. அது வெளி உலகத்துக்கு கொண்டு வரும். இல்லாத பட்சத்தில் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது மறைஞ்சிரும். இருக்கிற பட்சத்தில் இது வெளி உலக தொடர்பு வந்து தேவையில்லாம கணவன் மனைவியுடைய சட்ட சிக்கல்களையும், பிரச்சனைகளையும் கொண்டு போய் டைவர்ஸ் அளவுக்கு கொண்டு போற அமைப்பெல்லாம் இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத காசு, பணத்த வந்து விரயமாகுற நேரம். இதுல சற்று கவனம். இது யார் மூலியமா பண்ணுவீங்க? உங்க நண்பர்கள் மூலியமாக, உங்க பெண் தோழிகள் மூலியமா, உங்க சக நண்பர்கள் மூலியமாகவே இதை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஸோ அதனால மீனராசி நேயர்களே, இந்த காலகட்டத்தை கொஞ்சம் ஒரு எந்த ஒரு ஒரு ஆசையை வந்து காட்டுறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மீனராசி நேயர்களே, ஸோ இந்த அமைப்ப நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தையும், ஒரு சங்கடங்களையும் தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். வாழ்க வளமுடன். வணக்கம்.